வந்து பரபரப்பா கடந்த 2-3 வாரங்களாக ஊடகங்களாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், அப்படியே பேசு பொருளாக இருந்தது. இப்ப இது தொடர்பில் கேள்விக்கு மேல அரசு தரப்புல வந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க, அரசு தரப்பினரிடம் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆனா பதில் கிடைக்கிறதாக இல்ல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா திடீர்னு இவர்களுடைய சொத்து மதிப்பு அப்படியே வெளியில வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6.7 கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்கள் கேடி லால்காந்தவிற்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் அனைத்து அரசியல்வாதிகளும் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் தொடர்புல பொறுப்புகளை பற்றி விவரங்களை சமர்ப்பிக்கணும். இது தேர்தல் ஆணைக்குழு அல்லது பாராளுமன்றத்தில் இப்படி பல விடயங்கள் இது தொடர்பில் கையாளப்படுகிறது. இப்போ 2023 9ஆம் இலக்க சட்டத்தின்படி தான் இந்த எங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு விவகாரத்தை வந்து பதிவு செய்யணும். அந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ கேடி லால்காந்தவனுடைய சொத்து விவகாரம் தொடர்பில் இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறது. நேற்று இரவு திடீர்னு இந்த தகவல் வெளியில வருது. கிட்டத்தட்ட 6.7 கோடி ரூபாய் சொத்துக்கள் அவருக்கு இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவசாய அமைச்சருக்கு எங்கால இவ்வளவு சொத்து வந்தது? அப்போ இப்போ என்பிபியில இருக்கவங்க ஊழல்வாதிகள் இல்ல, நிலக்கரியில ஊழல் இல்ல, கண்டெய்னர்ல ஊழல் இல்ல, அரிசி இறக்குமதியில ஊழல் இல்ல, மற்ற விடயங்கள்ல ஊழல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில அமைச்சர்களுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பில் நான் ஏற்கனவே ஒரு நோட்டோபிக்ல நான் வந்து உங்களுக்கு பண்ணி இருக்கிறேன். அதை இப்ப பேச விரும்புறேன். நாம தானா இப்ப பாக்குற இந்த விவகாரத்துல நாம பார்க்கலாம், சும்மா இந்த அமைச்சருக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்கு, எவ்வளவு பெருமதியான சொத்துக்கள் இருக்குது, எங்கால இவ்வளவு சொத்துக்கள் வந்து ஒரே ஒரு கேள்விதான் எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்விதான். ஒவ்வொரு ஊடக சந்திப்பிலையும் சரி, இவங்க ஆட்சிக்கு வர முதல்லையும் சரி, வந்ததுக்கு பிறகும் சரி, நிறைய இடங்கள்ல சொன்னது. ஏன் அனுரகுமார திசாநாயக்க, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு தனியார் ஊடகத்துல ஒரு அரசியல் நிகழ்ச்சியில போயிட்டு சொல்றாரு,